அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. கூட்டு வட்டி தனி வட்டி சரிங்களா, அதனுடைய வித்தியாசம் கேட்கறாங்க. 3 வருஷம் கேட்கறாங்க. அதுக்கு ஃபார்முலா CI மைனஸ் SI, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள். சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து என்னன்னா P இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பை 100 பிளஸ் 3 இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபல் என்னது, அசல் 10,000 எழுதிங்க இன்ட்டு ஆர் பை 100னா ஆர்னா 15, இப்போ 15 பை 100 ஸ்கொயர் தான் இருக்குது. 15 பை 100 அப்புறம் 15 பை 100 2 முறை எழுதிங்க. ஓகேங்களா? சரி, அப்புறம் ஆர் பை 100 இப்போ 15 பை 100 பிளஸ் 3 எழுதிங்க. ஓகேங்களா? சரி, ஒரு 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ மொத்தம் 4 ஜீரோ இருக்குது. 4 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த 15 இருக்குது. 15 பாருங்கன்னா 225. ஓகேங்களா? இன்ட்டு இங்கே இருக்கு 15 100 இருக்குதுங்களா, இங்கே ஒரு 15 15 15 இங்கே 2 5 10 ஒரு 0 20 3 பை 20 இருக்குது. பிளஸ் 3 தனியாகுது. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 20 இங்கே பெருங்க. இப்போ 3 பிளஸ் 20 இங்கே பெருங்கன்னா 20 இன்ட்டு 3 என்ன வரும், 60 வரும். இப்போ 60 வகுத்தல் 20. சரிங்களா? இந்த 20 இங்கே பெருக்கி ஃபுல்லாக கோடு போட்டுக்கிறோம். சரி, இப்போ இந்த 20ஐயும் 225 கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணலாம். 4 5 20 இங்கே 4 5 20 மீதி 2 ஐ 25. ஓகேங்களா? அப்போ 45 இங்கே 45 எழுதிட்டோம். இங்கே என்னது 63 63 கீழே வகுத்துல என்ன இருக்குது 4ன்னு. ஓகேங்களா? இப்போ 45 63 பெருங்க, அதை 4ஆல வகுக்கணும். 45 63 பெறலாம். 45 இன்ட்டு 63 கொஞ்சம் 15 5 மிச்சம் 1 இன்னும் 12 13 6 30 0 மீதி 3 6 24 3 27 5 3 8 2 2835 வருது. மேல 2835 வகுத்தல் என்னது 4. 2835 4ஆல வகுக்கலாங்களா? இப்போ 4 2835 கேன்சல் பண்ணலாம். இங்கே 1 நாங்கள் 28 இருக்குதுங்களா, 7 நாங்க 28. அடுத்தது 3 4ஆல வகுக்க முடியாது, 35 தான் எடுக்கணும். அப்போ ஒரு 0 சேர்த்துங்க. 35னா 8 நாங்க 32. 35ல் 32 போச்சுன்னா மீதி 3. சரிங்களா? 3னா ஒரு புள்ளி வச்சுங்க, 0 சேர்த்தீங்கன்னா 30. 30 என்ன வரும், 7 நாங்க 28 மீதி 2 ஒரு 0 சேர்த்தீங்கன்னா 5 நாங்க 20. சரிங்களா? 708.75 அதான் ஆன்சர், பி ஆன்சர். சரிங்களா? செம்ம ஈஸி தான். விசால் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் 200 ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். சரிங்களா? விசால்றவன் 200 ரூபாய் செலுத்துறான் மாசம் மாசம். அப்ப அசல் வந்து எவ்வளோ, 200. முதல் மாசம் அசல் வந்து 200. அப்படியே ஒவ்வொரு மாசமா 200 செலுத்திக்கிட்டே வரான். இப்போ 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். இப்போ மாதம் 200 ரூபாய் செலுத்துறதுனால 5 ஆண்டுகள்ன்றத நம்ம மாதமா மாத்திக்கணும். ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். சரிங்களா? அப்போ 5 ஆண்டுகளுக்கு எத்தனை மாதம், 60 மாதங்கள். சரிங்களா? 5 ஆண்டுகளுக்கு மேலே எழுதுறேன் 60 மாதம். சரிங்களா? 60 மந்த் அப்படின்னு எழுதுறேன். சரி, முடிவில் அவர் 13,830 பெறுகிறார். அதாவது அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் அவனுக்கு கிடைக்குது. ஏன்னு எழுதிருக்க. பெற்றார் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்கறாங்க. வட்டி வீதம்னா 6%. அது என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இப்போ என்ன வந்து நான் கேபிட்டல் என்னன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆண்ட மந்த்தா எழுதிருக்கோம், 60 மாசமா எழுதிருக்கோம், அதனால கேபிட்டல் என்னன்னு போட்டிருக்கேன். சரி, இப்போ P என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. P ஈக்குவல் டு 200. அசல் வந்து என்னது 200 அப்ளை பண்ண போறோம். இப்போ n என்ன அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ப்ராசஸ். I என்ன அதுவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆர் தான் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர். சரி சரி, அங்க அதான் அங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ என்னன்னா இப்போ நம்ம 3 மாதத்திற்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 12 கீழே போடணும். ஏன்னா 12 மாசத்துல 3 மாசத்துக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்ப 12 கீழே எழுதி மேல என்ன பண்ணுவோம், 3 போடுவோம். சரிங்களா? 6 மாசத்துக்கு 9 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா 9 பை 12 அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? அப்ப வகுத்தல் கீழே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 12 எழுதுவோம். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன தான் எத்தனை வருஷம்ன்றது கண்டுபிடிக்கணும். வருஷத்தை நம்ம மாதமா மாத்திட்டோம். 60 மாசம் மாதம் பணம் 200 போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மாதம் 200, 2வது மாதம் திருப்பி 200, 400ஆவது, அடுத்தது 600ஆவது. அப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு மாசமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து முதல் n 7 எண்களின் கூடுதல், அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். அது என்னது, n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இதுக்கு கீழே ஒரு 12ஆலையும் வகுக்கணும். n இன்ட்டு n பிளஸ் 1 பை இங்க 12ஆல வகுக்கணும். சரிங்களா? ஏன் 12ஆல வகுக்கிறோம், அதுக்கு தான் விளக்கம் நான் இப்ப சொன்னேன். சரி, இப்போ என்னன்றது என்னது, 60 மாதம். சரிங்களா? 60. சரிங்களா? இன்ட்டு n பிளஸ் 1னா 61 வகுத்தல் 2 இன்ட்டு 12 அப்படி கிட்ட. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஓர் 12 12, 60 கேன்சல் பண்ணலாம். I 12 60. சரிங்களா? அவ்வளவுதான். 5 61 பெருங்க. ஓரஞ்சு 5, IR 30, 305 வகுத்தல் கீழே என்ன ஆகுது 2. இதுதான் என்ன. சரிங்களா? இதான் வந்து ஆண்டு.
மாதம் அதாவது என்ன இடத்துல என்ன அப்ளை பண்ணணும் 305/2 இதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலா மைனஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, மாசம் மாசம் 200 கட்டிட்டே இருக்கிறோம். பிரின்சிபல்னா இந்த பிரின்சிபல் இல்லைங்க, இது மாசம் மாசம் 200 கட்டுறது. டோட்டலா அவனுக்கு கடைசியா எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கட்டிருக்கானோ அது. சரிங்களா? சரி, இதெல்லாம் எடுத்துறோம். சரி, இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 13,830 ரூபாய் அவனுக்கு கடைசியா கிடைச்சிருக்கிறது. சரிங்களா? அவன் எவ்வளவு கட்டிருப்பான்? மாசம் மாசம் 200 கட்டிட்டே இருக்கிறான். சரிங்களா? முதல் வருஷம் எவ்வளவு கட்டிருப்பான்? 2,400 ரூபாய் கட்டிருப்பான். ஒரு மாசம் 200, அடுத்த மாசம் 400, 200 கட்டும்போது 400,000, அடுத்த மாசம் 600,000, 2,400 ரூபாய் கட்டிருப்பான். 5 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டிருப்பான்? 5 வருஷம்னா 60 மாசம், ஒவ்வொரு மாசமும் 200 கட்டுறான். 60 × 200 வாயிலே போடலாம், 12,000. சரிங்களா? அப்ப அவன் கட்டினது 12,000. அவன் கட்டினது 12,000, அவனுக்கு கிடைச்சது 13,830. சரிங்களா? இதுல இருந்து இதை கழிங்க, மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1,830. 13,830 வந்து 12,000 கழிச்சுன்னா 1,830. அதுதான் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை 1,830 அப்படியே எழுதிங்க. ஈக்குவல் டு PNR/100. Pன்றது என்னது? 200. அப்படியே எழுதிங்க. இன்ட்டு என்னன்றதான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 305/2. 305 வகுத்தல் 2. ஆறுன்றது தெரியாது, அப்படியே எழுதிங்க. சரி, டிவைட் பை என்னது? 100. சரிங்களா? சரி, எழுதிக்கலாம். இப்போ ஒரு 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 2 இருக்குது, இங்க ஒரு 2 இருக்குது. அந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 1,830 ஈக்குவல் டு 305. அது மட்டும் தான் இருக்கு, பக்கத்துல ஒரு 6 இருக்குது. இப்போ இந்த 6 தான் கண்டுபிடிக்கணும். 305 கீழே தள்ளுங்க. 1,830 வகுத்தல் 305 ஈக்குவல் டு 6. சரிங்களா? 5ஆலையும் கேன்சல் பண்ணலாம், இல்ல டைரக்டா இதை 305 6ஆல பெருக்குனா 1,830 வருது. சரிங்களா? அப்படியும் எழுதிக்கலாம், நம்ம விருப்பம் தான். வேணா 5ஆல கேன்சல் பண்ணலாம். 6 5 30, 4 5 5. இங்க என்ன வரும்? 3 5 15. 18ல 15% மீதி 3 இருக்குது, 33. 6 5 30. சரிங்களா? மீதி 3 இருக்குது, திருப்பி 6 5 30. 61 கீழே மேல 366 இருக்குது. 61 61. 6 61 366. சரிங்களா? 6. சரிங்களா? அப்போ 6 ஈக்குவல் என்னது? 6%. ஓகேங்களா? இதனுடைய வட்டி விகிதம் என்னது? 6%. ஏ ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கணக்கு. நம்ம மெதுவா நடத்திக்கிறத வச்சு நீங்க டக்குன்னு போடலாம் கணக்கு. சரிங்களா? உங்களுக்கு புதுசா இருக்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான். சரிங்களா? PNR/100. இந்த எண்ணெய் மட்டும் தான் உங்களுக்கு புதுசு. n × n+1/2 எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு 12 பெருக்கிங்க, கீழே 12 பெருக்கிங்க. அதான் வேற எதுவுமே புதுசு கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் சம்பளம் பார்க்கலாம். கயல் ஓராண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் 3,000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. தனி வட்டி கண்டுபிடிக்கணும், அப்புறம் தொகை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அசல் 3,000 கொடுத்துறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் PNR/100. சரிங்களா? பீன்றது 3,000. சரிங்களா? அசல் வந்து 3,000. ஓராண்டு கொடுத்துறாங்க. அப்போ n ஈக்குவல் என்னது? 1. இன்ட்ரெஸ்ட் 7% கொடுத்துட்டாங்க. அப்போ R ஈக்குவல் என்னது? 7. அப்ளை பண்ணுங்க. அதில் பீன்றது 3,000 இன்ட்டு என்னன்றது 1, ஆறுன்றது 7 வகுத்தல் என்னது 100. 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? 30 7 0 3 7 21. அப்போ 210 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அமௌண்ட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிச்சாச்சு. தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். தொகைன்னா அசலையும் வட்டியையும் கூட்டிக்கணும். அசல் எவ்வளோ? 3,000. இதுவரை 210 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 3,210. சரிங்களா? தனி வட்டியும் தொகையும் தான் கேட்குறாங்க. தனி வட்டி 210, தொகை 3,210. என்ன ஆன்சரு? ஏ. சரிங்களா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சம். இதுல என்னன்னு பாருங்க. குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் வீதம் கொடுத்துருக்காங்க. 52,000 கடனாக பெற்றார். சரிங்களா? 52,000 ரூபாய் கடனாக பெற்றிருக்காரு குமார் என்றவர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் கடன் பெற்றார் அப்படின்னு கேட்கறாங்க. வட்டி வீதம் என்னன்னு கேட்கறாங்க. அதாவது ஆர் என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஆர் கண்டுபிடிக்கணும். சரி, குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 52,000 கடனாக பெற்றார்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 52,000 கடனாக பெற்றாருன்னா அதுதான் அவருடைய கணக்குப்படி பிரின்சிபல். சரிங்களா? 52,000 கடனாக பெற்றார். 4 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ n ஈக்குவல் என்னது? 4. n ஈக்குவல் 4. இப்போ 4 வருஷத்துக்கு சரி 4 வருஷத்துக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 ரூபாய் திருப்பி செலுத்திட்டாரு. அப்படின்னா வட்டி வீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, இவ்வளவு திருப்பி கொடுத்துருக்காரு. அப்ப எவ்வளவு வட்டி? 79,040 இருந்து 52,000 கழிச்சிங்கன்னா அதுதான் வட்டி. அப்ப 79,040 மைனஸ் 52,000. இப்ப கழிங்க போகலாம். 0 4 0 92% 7 அப்புறம் 2. அப்ப 27,040 ரூபாய் வட்டி மட்டும் கொடுத்துருக்காரு. சரிங்களா? 52,000 வாங்கியிருக்காரு, 79,040 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காரு.
வட்டி மட்டும் 4 வருஷத்துல 27,040 கொடுத்துருக்காரு. நம்ம வட்டி இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல 27,040 எழுதிங்க. ஈக்குவல் டு அசல் எவ்வளோ 52,000 அது எழுதிக்கலாம். 52,000 என் வந்து என்னது 4 வருஷம். என் வந்து 4 வருஷம் 4 எழுதிட்டோம். ஆர் என்ன அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆறு கண்டுபிடிக்கணும். வகுத்தல் 100 அப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா? பாருங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் மேலே பாருங்க இங்க ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதை எழுதுங்க. 2704 ஈக்குவல் டு 52 இன்ட்டு 4 இன்ட்டு ஆர் எவ்வளோதாங்குது. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 4ஐயும் 2704ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 4ஆலே கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 4ங்கிறது 4 டிவைட் ஆகும். ஒவ்வொரு நாள் 4. இங்கே பார்த்தீங்கன்னா 6 நாங்க 24, மீதி 3, 30ங்குது. 7 நாங்க 28, மீதி 2, 6 நாங்க 24. சரிங்களா? 52 676 கேன்சல் பண்ணலாம். 4ஆல கேன்சல் பண்ணுங்க. 1 நாங்க மீதி 1, 3 நாங்க 12. சரிங்களா? இது 4ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா 1 நாங்க மீதி 2, 6 நாங்க 24, மீதி 3, 9 நாங்க 36. சரிங்களா? 13 169 கேன்சல் பண்ணலாம். ஒரு முறை இங்கே 13 169. சரிங்களா? அப்போ 13 ஈக்குவல் டு இங்கே என்ன 6 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 6 ஈக்குவல் டு எவ்வளோ 13%. ஓகேங்களா? அப்போ 13% வட்டிக்கு அவர் கடனாக பெற்றுள்ளார். ஓகேங்களா? அப்போ 6 ஈக்குவல் டு 13% பி ஆன்சர். ஓகேங்களா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் தான். அதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. வட்டி இதுதான் கேட்குறாங்க. சரிங்களா? 6 கேட்குறாங்க. அது கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, 16வது கணக்கு. ஒருவர் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில், சரிங்களா, ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார். ஒருத்தர் 2000 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு. இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே மீதி 1000 ரூபாய் இருக்கும். எனில் அவர் கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? 2வது ஆண்டு முடிவில் முழுவதுமாக கொடுக்கணும்னா எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. 2000 ரூபாய்க்கு 6% வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகேங்களா? பின்றது 2000 இன்ட்டு என்னன்றது 1 தான், முதல் வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். இன்ட்டு 6%னா 6 டிவைட் பை 100 அப்படி இல்லைங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. கீழே 2 ஜீரோ, மேலே 2 ஜீரோ, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. 20 இன்ட்டு 6 இருக்குது. 20 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 120. 6 12 120. சரிங்களா? முதல் வருஷம் வட்டி எவ்வளோ? 120 ரூபாய் 2000 ரூபாய்க்கு. சரி, 2000த்துல ஓராண்டு முடியல 1000 திருப்பி செலுத்துகிறார். 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி எவ்வளோ கடன் அவருக்கு கொடுக்கணும்னா 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்போ 2வது வருஷம் 1000 ரூபாய்க்கு என்ன வட்டின்னு பார்க்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் வருஷம். இப்போ 2வது வருஷம் அதே ஃபார்முலா தான். பிஎன்ஆர் பை 100. பின்றது என்னது? 2வது வருஷம் எவ்வளோ இருக்கும் அவர் கையில்? 1000 ரூபாய் தான் இருக்கும். இன்ட்டு என்னன்றது 2வது வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு வருஷத்துக்கு, 2வது வருஷம் ஃபுல்லா ஒரே வருஷம் தான். அப்போ என்னது? 1 இன்ட்டு 6 என்னது? 6% டிவைட் பை 100. பிஎன்ஆர் பை 100. 2 ஜீரோ கேன்சல் பண்ணி 10 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 60. முதல் வருஷம் வட்டி 120, 2வது வருஷம் வட்டி எவ்வளோ? 60. இதை நீங்க வாயிலே போட்டுடலாம். சரிங்களா? 2000 ரூபாய்க்கு 6% என்னன்னா 120 ரூபா தான். அது வாயிலே போட்டுடலாம். ஸ்டெப்ஸ் வேற சம் கேட்டா என்ன பண்ணீங்க? ஸ்டெப்ஸ் புரிஞ்சுங்க. சரிங்களா? இப்போ டோட்டலா அவர் எவ்வளோ வட்டி? 120 60 180 ரூபாய் வட்டி செலுத்தி இருப்பாரு. சரிங்களா? இப்போ 2வது வருஷம் முடிவில் அவர் எவ்வளவு திருப்பி தரணும்? முதல் வருஷம் முடிஞ்ச உடனே 2000த்துல 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. மீதி 1000 ரூபாய் தான் கொடுக்கணும் திருப்பி. 1000 ரூபாய் பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட். அப்போ டோட்டலா எவ்வளவு? 1000 பிளஸ் ஒரு 180, 1180 ரூபாய் அவரு திருப்பி கொடுக்கணும் 2வது வருஷம் முடிவில். சரிங்களா? என்ன ஆன்சர்? பி ஆன்சர். அடுத்த பார்க்கலாம். நெக்ஸ்ட் 14வது கணக்கு. ரமேஷ் 15,600ஐ 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 183 ஆக 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அசல் என்னன்னு கேட்கறாங்க, இதோட வேல்யூ கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு சிஐ மைனஸ் எஸ்ஐ உங்களுக்கே தெரியும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஃபார்முலா என்ன? ஃபார்முலா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 பிளஸ் ஆர் பை 100. இதுதான் ஃபார்முலா. 3 வருடம்னா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? சரி, இப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ கொடுத்துட்டாங்க. என்னது? 183. இப்போ 183 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு பி அதான் கண்டுபிடிக்கணும். அசல் ஆர் பை 100 இருக்குது. ஆர்ன்றது 5% கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ 5 டிவைட் பை 100 இன்ட்டு 5 டிவைட் பை 100 2 முறை எழுதிங்க. ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. இன்ட்டு 3 பிளஸ் ஆர் பை 100 இருக்குது. 3 பிளஸ் ஆர்னா 5 டிவைட் பை 100. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 5 வரையும் கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு முறை வரும். இங்கே 2 5 10 0. இங்கே ஒரு முறை 2 5 10 0. இங்கேயும் ஒரு முறை 2 5 10 0. சரிங்களா? இப்போ 183 இருக்குது. இப்போ 183 ஈக்குவல் டு பிரின்சிபல் பி இன்ட்டு என்ன வரும்? இந்த 20 இங்கே பாருங்க. இங்கெல்லாம் என்ன ஆகுது? 1/20 1/20 அப்படி ஆகிட்டோம். 1/20 இன்ட்டு
இந்த 20 இங்க பாருங்க 20 இன்ட்டு 3 60ன்னு வரும். 60 பிளஸ் 1 என்ன வரும் 61. 61 வகுத்தல் கீழே 20. இந்த 20 எங்க பெருக்கி ஃபுல்லா 20 போட்டுக்கிட்டீங்க. சரி இப்போ பாருங்க மேலே பாருங்க இந்த 61ஐயும் 180 மணி கேன்சல் பண்ணுங்க. இங்க ஒரு முறை வரும். பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 63 3 இன்ட்டு 61 183 சரிங்களா? சரி இப்போ இங்க என்ன இருக்கு 3 மட்டும் தான் இருக்குது இன்ட்டு இந்த 20 20 20 மூஞ்சி பெருங்க. பெருங்கன்னா 20 இன்ட்டு 20 400 400 இன்ட்டு 20 800 சரிங்களா? சரி 8000 வரும் சரிங்களா? 20 இன்ட்டு 20 400 400 இன்ட்டு 20 8000 வரும். 8000 இந்த பக்கம் வகுத்து இந்த போச்சுன்னா பெருக்கலாயிரம் இன்ட்டு 8000 ஈக்குவல் டு இங்கே அசல் மட்டும் பி மட்டும் இருக்கும் சரிங்களா? இது பெருக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். அப்புறம் 0 0 0 3 24. அப்போ அசல் பி ஈக்குவல் டு எவ்வளோ 24,000 ரூபாய். ஓகேங்களா? எங்க இருக்கு பாருங்க சி ஆன்சர் 24,000. ஓகேங்களா? அடுத்த கணக்கு போகலாம். இப்போ ரமேஷ் அடுத்தது 7வது கணக்கு. ரமேஷ் 15,600 வைப்பு தொகையாக 10% தனி வட்டி வீதத்தில் தனி வட்டி ஞாபகம் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டு முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார். எனில் 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 4ஆம் ஆண்டுல வட்டி தொகை என்னன்னு கேட்கறாங்க. இணைக்கப்படும் வட்டி தொகை. ஆனா 2 ஆண்டு முடிவிலே வட்டி தொகையை அசலோட இணைச்சிடுறாரு முதல்ல. அப்போ இந்த 15,600க்கு 2 ஆண்டுக்கு என்ன வட்டின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். PNR டிவைட் பை 100. ஓகேங்களா? இப்போ பி அசல் 15,600. இப்போ 15,600 இல்லைங்க இன்ட்டு என் முதல்ல 2 வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ 2 இன்ட்டு ஆறுன்றது 10%. இப்போ 10 வகுத்தல் 100. இப்போ இதுக்கு வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சு 2 ஆண்டுக்கு வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சு அசலோட நம்ம இணைச்சிடறோம். இணைச்சிட்டு அடுத்த 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சரி 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இது எதுவும் கேன்சல் ஆகாது. மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 இன்ட்டு 10 2 12 2 மிச்சம் 1 2 5 10 1 11 1 மிச்சம் 1 2 1 3 312 ஒரு 10 பெருக்கிறோம். இப்போ 3120. சரிங்களா? இதான் வந்து இன்ட்ரெஸ்ட் 3120. இது 2 ஆண்டு முடிவில் இதை வந்து அசலோட சேர்த்துருங்க. அசல் என்ன 15,600. அப்போ 15,600ஓட 3120 கூட்டிடுறோம். 3120ஓட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 0 2 7 8 1 இப்போ 18,720 வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த 2 வருஷத்துக்கு என்னன்னு கேட்கறாங்க. 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை தான் கேட்கறாங்க. முதல் 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அதை அசலோட இணைச்சிட்டோம். இப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ அதே PNR பை 100 தான். சரிங்களா? அப்போ பி இதான் 12,700 இன்ட்டு என் வந்து என்னது அடுத்த 2 வருஷம்னா 2 தான் எழுதணும். சரிங்களா? 4 போடக்கூடாது 2 தான் எழுதணும். ஆறுன்றது என்னது 10 வகுத்தல் 100 கண்டுபிடிக்கலாம். ஒரு 0 ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0 இன்னொரு 0 கேன்சல் பண்ணலாம். இப்போ 2ஐயும் 1872 பெருங்க. 2 4 2 16 4 மிச்சம் 1 2 16 1 17 7 மிச்சம் 1 2 1 3. அப்போ என்ன வரும் 3,744 ரூபாய் 4 வருட முடிவில் அவங்க இணைக்கிறாங்க. சரிங்களா? இணைக்கப்படும் வட்டி தொகை கேட்கறாங்க 3,744. எங்க இருக்கு பாருங்க சி ஆன்சர் 3,744. சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம்.